வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகிறோம் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்து பாருங்கள். ராசிக்கு பரப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பணம் ஈர்க்கும் முறைகள், ஸோ பணம் எப்படி ஈர்க்கிறது, அதுக்கான மந்திரங்கள்ங்கிறத பற்றி சொல்கிறோம், மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி ஒரு சிறப்பான விஷயங்கள், அதாவது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரயாணம் மூலியமாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போது உங்களுக்கு 12 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். வேலையிலையும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலையில் சின்ன சின்ன ஒரு விஷயங்களும் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதி சூரியன் ராசியிலே இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு பெரிய லெவலில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம் தான். 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 12 இருக்கும்போது, அதுவும் ஆட்சியோடு இருக்கும்பொழுது பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள், அதுக்கான முயற்சிகள், இரவு பகலாக உட்காந்து அதை பற்றின திங்கிங் பண்ணுவீங்க. ஸோ ஏதாச்சும் பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் நீச்சமாக இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கும் உங்களுக்கும் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி சொத்துக்கள் விற்பனை ஆகும்போது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். ஒரு டீல் ஏதாச்சும் பேசுறதுக்கு முன்னாடி நல்லா விசாரித்து டீல் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 5ஆம் அதிபதியான செவ்வாய், ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் இப்போது உங்களுக்கு 12 இருக்கும்போது, அதுவும் சுயசாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் நமக்கு விரயங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது வேலையில் கவனம் தேவை. வேலையில் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஒன்று வேலையில் வரும், இல்லைன்னா உடல் ரீதியான விஷயங்கள் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, கால் வலி, கால் பெயின், இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப கவனம் வரும். ஏதாவது சின்னதாக இருக்கும்போதே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய 7ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான சனி 9ல் இருக்கும்பொழுது, அதுவும் புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு 7, 8, 9 கணவன் மனைவிக்குள்ள பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பா சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கால் வலியான விஷயங்கள், அப்பாவுக்கு உங்களுக்கு தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 10ஆம் அதிபதி உங்களுக்கு 12ல் வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது, நீச்சமாக இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்களால் கொஞ்சம் மன கஷ்டங்கள், காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, ஒரு செக் இஷ்யூ பண்ணுறதோ இல்லாட்டி ஒரு யாருக்காவது ஷூரிட்டி போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தர்கள். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய விஷயங்கள் நல்ல பிரயத்தனப்பட்டு பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். கடகலகனமாக சந்திரன் தசாபுக்தி தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கடகலகனமாக சந்திர தசாபுக்தி அந்தரங்கள் நல்ல லாபங்கள் வரும். கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகனமாக செவ்வாய் தசாபுக்தி அந்தரங்கள். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகனமாக ராகு தசாபுக்தி. ராகு 8ல் இருக்கும்போது அந்நிய மதத்தினர், அந்நிய நாட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலக்கணமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். குரு 6ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது உடல் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை இல்லாத வேலை கிடைக்கும், அதே நேரத்தில் உடல்நலத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. கால் வலி, கால் பெயின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் ஒன்றுனா கூட உடனடியாக போய் நம்ம டாக்டரை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கடகலகனமாக சனி தசாபதி 7, 8ஆம் அதிபதியான சனி 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்.
கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகளாக நமக்கு ஒரு பிரச்சனைகளோ ஒரு டென்ஷனோ வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தந்தைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பிரயாணங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 9ஆம் தேதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது, அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெரிய பணம் பெரிய முதலீடு சம்மந்தமான விஷயங்கள் அதுக்கான ட்ராவல்லாம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் 12 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன், அதாவது கடகலக்கணமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தேசாபுத்தி அந்த புதன் வந்து 3-12ஆம் அதிபதியாக ஒரு 12ல் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க, கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஒரு டாக்குமெண்டேஷன் சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடக லக்னமாகிறது கேது தேசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து 2ல் இருக்கும்போது பார்த்து பேசும், கொஞ்சம் ஏடாவடமாக பேசுவோம். பேசுறதுனால ஒரு தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாகிறது சுக்கிர தேசாபுத்தி வந்துடும். சுக்கிரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னு நீச்சமாக இருக்கிறார் 3ல். பக்கத்து வீட்டுக்காரர் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களால் நமக்கு அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பணம் ஈர்க்கும் முறை. ஸோ பணம் ஈர்க்கும் முறைன்னும் போது நிறைய பேர் தெரியலும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மனம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுவும் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 100%ல் வந்து மிஞ்சி போனால் ஒரு 3-4% ஆள்கிட்ட தான் வந்து ஒரு பெரும் பணம் இருக்குது. மீதி எல்லோருமே வந்து பெரும் பணம் பின்னாடி ஓடுற மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்குது. இதில் வந்து ஏபிசிடி நிறைய கேட்டகரி இருந்தாலும் ஒரு பெரும் பணம், ஒரு பெரிய பணம்னா ஒரு மொத்த பணத்துலேயும் ஒரு பெரிய பங்கை வந்து 4% 5% உள்ள மக்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் பணம் ஈர்க்கும் முறை என்னங்கிறத பற்றி தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து முதல்ல வந்து மனசில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பணம் வராது, இதுக்கு எதுக்கு தண்ட செலவு, இது நான் வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்மளே மன ரீதியாக சில கட்டுப்பாடுகளை வைக்கும்போது பணம் நம்மகிட்ட வராது. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ மன ரீதியாக வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். என்ன ப்ரிப்பேர் ஆகணும், எனக்கு பணம் வருது, இந்தந்த பணம் வரும், அப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கற்பனையிலே வந்து ஒரு பெரும் பணம் வந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கனவு உலகத்தை நீங்கள் சிருஷ்டி பண்ணிங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சிருஷ்டி பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். அது நம்பர் 1. 2வது வந்து பணம் ஈர்க்கிறதுக்கான இன்னொரு விஷயம், இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா குபேர காயத்ரின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த குபேர காயத்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இடத்துல வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருந்தார். ஸோ அவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 108 முறை வந்து காலையில் சாயங்காலம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பணம் ஃப்ளோட்டிங் வந்து பெரிய அளவில் க்ரோர்ஸில் இருந்தது. ஸோ அவர் வந்து அதை மிஸ் பண்ண இத்தனைக்கும் ஒரு பேங்க் மேனேஜராக ஒர்க் பண்ண அவர் வந்து பிஸ்னஸ் செக்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ரொட்டேஷன் கொண்டாந்தார். ஸோ அது அவரால் முடிஞ்சுது. காரணம் என்னென்னா அவர் அந்த மந்திர உச்சாடங்கள் அதுவும் குபேர காயத்ரி வந்து அவர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் எனது வாழ்க்கையில் எனக்கு தெரிந்த ஒரு சொந்தக்காரர் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டம், பணமே இல்லை, பணம் வேணும் அப்படின்னு வரும்போது காலையில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திப்பார், ஒரு 4:30 எழுந்திப்பார், கொஞ்சம் மூஞ்சி கை கழுவிட்டு விளக்கேற்றிட்டு இந்த கனகதாரா சோஸ்திரம்ங்கிற ஒரு இருக்குது, சங்கரார் எழுதிய கனகதாரா சோஸ்திரம். ஸோ அந்த பாடல் என்னென்னா, பணம் வேண்டி இந்த பாடலை பாடும்போது தங்க நெல்லிக்காயை கொட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் அது போய் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலே சொல்லும். ஸோ அதில் வந்து கனகதாரா சோஸ்திரம் வந்து படிக்கும்போது பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. அது அவ்வளோ சூப்பரான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அற்புதமான பலன். பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து பெரிய அளவில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து சூரிய பயிற்சி அப்போ வந்து ஐ திங்க் மாதத்தில் வந்து 15-16 தேதியில் வந்து வரும். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம்னா அது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் 27 முறை பெருமாளை சுற்றி வரும்போது ஒரு பெரும் பணம் பெரும் செல்வம் வந்து உங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃபினான்ஷியலி வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் கொடுக்குதுங்க. ஸோ இதை வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். அற்புதமான படங்கள் சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.